அஷ்ட சித்திகளையும் இம்மந்திரம் அளிக்கிறது. காயத்ரி ஒருவனை சக்திமானாகவும் ஞானவானாகவும் ஆக்குகிறது. பிறவி பெருங்கடலில் இருந்து ஒருவனுக்கு விடுதலையை காயத்ரி அளிக்கிறது. தொடர்ந்த வழிபாட்டினால் மனம் தூய்மையாகிறது. அது நல்ல எண்ணங்களை தூய முறையில் நிரப்பி நிற்கிறது. வழிபாட்டினால் நல்ல சம்ஸ்காரங்கள் பலம் பெறுகின்றன. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர், இதுவே மனோநியதி. நல்ல எண்ணங்களை எண்ணும் பழக்கத்தை மேற்கொண்டவனுடைய மனம் நல்ல எண்ணங்களிலே நின்று நிலவும் சுபாவத்தை உடையதாகிறது. தொடர்ந்த நல்லெண்ணங்களால் அவனது தோற்றம் மாற்றமடைகிறது. மனம் காயத்ரியின் உருவத்தை தியானிக்கின்ற நேரத்தில் மனப்பொருள் அந்த உருவத்தின் தோற்றத்தை அப்படியே கொள்கிறது. இதுவே சம்ஸ்காரம். அடிக்கடி அந்த செயல் மேற்கொள்ளப்பட்டால் தொடர்ச்சியினால் சம்ஸ்காரங்கள் வலுப்பெற்று அதனால் ஒரு சுபாவம் மனதில் ஏற்பட்டு விடுகிறது. தெய்வீக எண்ணங்களில் நிற்பவன் தொடர்ந்த சிந்தனை மற்றும் தியானத்தால் தெய்வீக மயமாகவே மாறிவிடுகிறான். அவனது மனோநிலை தூய்மையாக்கப்பட்டு தெய்வீக மயமாக்கப்படுகிறது. தியானம் செய்கிறவனும் தியான பொருளும் வழிபடுகிறவனும் வழிபடும் பொருளும் சிந்திக்கிறவனும் சிந்தனையும் ஒன்றாக அமைகின்றன. இதுவே சமாதி. இதுவே வழிபாடு அல்லது உபாசனையின் பலனாகும். நாளைய